வணக்கம் நண்பர்களே. இந்த 2025ல் டிஎன்பிஎஸ்சியில் அவங்க நடத்த போகிறதா சொல்லியிருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பாஸ் பண்ணி இந்த முறை எந்த வேலையை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏதோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளே போயிடுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு எந்தெந்த எக்ஸாம்லாம் செட் ஆகுமோ அது எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணணும். அந்த எய்மோட இந்த வருஷத்தில் நீங்கள் படிங்க. சார் முடியுமா அதெல்லாம் அப்படின்னா கட்டாயம் முடியும். முதல்ல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும். அப்படி எழுதுகிற எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ். அதை இத்தனை நாளில் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மேத்ஸ் நமக்கு 25 கொஸ்டின் கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லேயுமே. அந்த 25க்கு 25 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மீதி சப்ஜெக்ட்லாம் படிச்சு நம்மளால் எடுத்துட முடியும். ஏன்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவலே மேத்ஸ் தெரியலன்னா அவ்வளோ குறைஞ்சிரும். அப்போது மேத்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயரில் அவங்க கேட்ட ஒவ்வொரு மேத்ஸ் டாபிக் வைஸாக கொஷின்ஸையும் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே 2024 கேட்டதில் எல்சிஎம் ஹெச்எஃப் பார்த்துருக்கோம், டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துருக்கோம், அதே மாதிரி பர்சன்டேஜ் இப்படின்னு ஒரு 3 டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2023 கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸுக்கும் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோவையும் போட்டிருக்கோம். சரியா? இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்ல இருந்து லாஸ்ட் இயர் அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நான் கொஸ்டின் அலைன் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னா ஆர்டர் வைஸாக பண்ணியிருக்கேன். அதாவது ஈஸி டு டஃப் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக பேசிக் லெவலில் தொடங்கி அடுத்தடுத்து ஏன்னா ஒவ்வொரு சில ஃபஸ்ட் எக்ஸாமில் அவங்க ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்பாங்க, லாஸ்ட் எக்ஸாமில் ஈஸியாக கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஆர்டரில் பார்த்தா சரியாக இருக்காதுன்றதால முதல்ல ஈஸியிலேருந்து டஃப் அப்படிங்கிறது மாதிரி கொஸ்டின் அலைன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர்? இது நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்குக்கு டாபிக் வைஸாகவும் வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் அவங்க அதாவது டைப் வைஸ் ஒவ்வொரு டைப் 1 டைப் 2லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இது இல்லாமல் 2023 கேட்ட கொஸ்டின்ஸையும் அதே மாதிரி டைப் வைஸாகவே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதில் ஒன்றும் இல்லை, 2 பேரும் தனித்தனியாக எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்கன்னு கொடுத்துட்டு சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இவர் 6 நாள், இவர் 12 நாள். இவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த 2 நம்பரையும் கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6, 12 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்கன்னா சொன்ன அந்த 2 நம்பரையும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மேலே 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. கீழே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். 6ஐயும் 12ஐயும் கூட்டணுன்னா 18. கீழே மல்டிப்ளை பண்ண வேண்டாம், சின்ன நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில பெரிய நம்பர் இருந்தால் மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக மேலே ப்ளஸ் பண்ணுறேங்க, ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 6 6 3 6 18, 1 3 3 4 3 12. அப்போ என்ன கிடைக்குது? 1/4. வர ஆன்சரை எப்பவுமே தலைகீழாக எழுதணும். அப்படின்னா 4/1. 4/1ன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? 4ன்னே எடுத்துக்கலாம். இது நம்ம எழுதும் போதே சில நேரம் மேலே மல்டிப்ளை கீழே ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி நம்ம பார்க்க போகிற சில கொஷின்ஸுக்கு இந்த ஐடியா படி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நீங்கள் இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? வர ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 4 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களாம்மா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான். அடுத்தது 2வது பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஃபர்ஸ்ட் கொஷினில் 2 பேரையும் தனித்தனியாக சொல்லிட்டு சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒர்க் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து செய்யறது சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் தனியாக செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தனியாக அங்கேயே 2 நம்பர் தான். இங்கே என்ன நம்பர்? 12 36. அங்கே சொன்னால் அதே ஐடியா தான். கீழே என்ன பண்ணுறீங்க? 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அங்கே 2 பேரும் சேர்ந்து செஞ்சதை கேட்டதால ப்ளஸ் பண்ணோம். இங்கே ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்கறதால இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். 36ஐயும் 12ஐயும் மைனஸ் பண்ணுறேன். 36ல் 12 போயிடுச்சுன்னா 24. அப்போ மேலே என்ன போடணும் அப்படின்னா 24. 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் பண்ணணும். ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா நியூமரேட்டரில் மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். கீழே டினாமினேட்டர் பிரச்சனை கிடையாது, அப்படியே பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 12 12 ஈர் 12 24, 1 2 18 2 36. அப்போ என்ன கிடைக்குது? 1/18. ஸோ வர்றதை தலைகீழாக எழுதுறேன்னா 18/1. அப்போ ஆன்சர் 18. அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னா 18 நாளில் முடிப்பார். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா?
அடுத்ததான் 3வது கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? உங்களுக்கான கீவேர்ட்ஸ்ன்றது இதுதான். அதனால தான் நான் கொஸ்டின்ல எது தேவையோ அதை மட்டும் அண்டர்லைன் இல்லை பாக்ஸ் பண்ணிட்டு வரேன். இந்த 2 நம்பர் வேணும், தனியான்னு கேட்டிருக்காங்க. எது கேட்டாலும் கீழே என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளை தான். 24 பெருக்கல் 72. மேலே என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் மட்டும் தனியா கேட்கறதால மைனஸ் பண்ண போறோம். அப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 72லேருந்து 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 48. சரியா? கேன்சல் பண்ணலாம் பாருங்க. டைரக்டா அப்படியே அடிங்க. ஓர் 24 24, ஈர் 24 48. இதோட டபுள் மடங்கு தானே. சார் 24 வாய்ப்பெல்லாம் தெரியணுமானா அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்கே 24 இங்கே 48 பார்க்கும்போது இதோட டபுள் மடங்குன்னு தெரியுதுன்றதால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே பாருங்க, ஓ 2 2, 3 2 6, மீதி 1, 6 2 12. அப்போ 1/36 தலைகீழாக எழுதணும்னா 36/1. ஸோ பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னா 36 நாளில் முடிப்பார். முடிஞ்சிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதெல்லாம். சரியா? ஆனால் இதெல்லாமே எவ்வளோ எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது 4வது. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே 48 நாட்களில் முடிப்பார். பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதே மாடலில் எவ்வளோ எக்ஸாம்பிள் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ கீழே என்ன பண்ணுறோம்? 16 × 48. மேலே என்ன பண்ணுறோம்? தனியாக கேட்டிருக்கிறதால 48லேருந்து 16 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 32. மேலே 32. ஓர் 16 16, ஈர் 16 32. ஓ 2 2, ஈர் 2 4, 4 2 8. ஸோ 1/24 தலைகீழாக எழுதணும்னா 24/1. அப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னா 24 நாட்களில் முடிப்பார். முடிஞ்சிச்சு பாருங்க. கரெக்டா? அடுத்ததான் 5வது கேள்வி. இது அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. இது வரைக்கும் சொன்னது 2 பேரும் தனித்தனியாக சொல்லிட்டு ஒன்றா கேட்கறது, இல்லை ஒன்றா சொல்லிட்டு தனியாக கேட்கறது. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர். பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி கொடுப்பாங்க இதே கொஸ்டின்ல. எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. ஸோ இந்த ஐடியா என்னது? பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி கொடுக்கறது. இவ்வளோ சதவீதம் அதிகமாக வேலை செய்வார், இல்லை குறைவாக வேலை செய்வார் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் அதே தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏ கேன் டூ எ ஜாப் இன் 24 டேஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 24லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். 24 பை அடுத்த லைன் என்ன சொன்னாங்க? 50% கூடுதல். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே பொதுவாக எதை பேஸ் பண்ணுவோம்? 100 பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். கரெக்டா? இங்கே 50% கூடுதல் திறன் சொல்லியிருக்காங்க. 50% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்ட்டு. அப்போ கூடுதல் திறன் அப்படின்னா 100 கூட இந்த 50 ஆட் பண்ணிக்கணும். 100 கூட 50 ஆட் பண்ணிங்கன்னா 150. ஒருவேளை 50% குறைவான திறன் வாய்ந்தவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா 100லேருந்து 50 மைனஸ் பண்ணியிருக்கணும். புரியுதான்னு பாருங்க. கூடுதல் இல்லை அதிக திறன் அப்படின்றாங்கன்னா 100 கூட ப்ளஸ் பண்ணணும். குறைவான திறன் லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 100 கூட 50 மைனஸ் பண்ணால் 150. ஸோ பையில் 150 இன்ட்டு பெர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதால இன்ட்டு 100. ஏற்கனவே நம்ம பெர்சன்டேஜ் சொல்லும் போதே இதை நிறைய சொல்லியிருக்கோம். 150/100ன்னு வரும். அந்த 100 தான் மேலே போயிடும். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம். அவங்க சொன்ன டேஸ் டிவைடட் பை அதிகம்னு சொன்னால் 100 கூட அந்த 50 ப்ளஸ் பண்ணுறோம். குறைவுன்னு சொன்னால் 100 கூட அவங்க சொன்னதை மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு 100. முடிஞ்சிச்சு பாருங்க. 0 0, 2 5 10, 3 5 15, 1 3 3, 8 3 24. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 8 பெருக்கல் 2. 8 2 பெருக்கணும்னா 8 2 16. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னா 16 நாட்களில் முடிப்பார். இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு பாருங்க. இங்கே எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நான் பொதுவாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவாக தருவேன் இல்லைங்களா? இங்கே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே அவங்க பி எவ்வளோ நாளில் முடிப்பார்னு கேட்டாங்க. ரைட், நம்ம 16ஓட முடிச்சிட்டோம். சப்போஸ் இதே கொஸ்டினில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இதே மாதிரியே தான் ஏவையும் பியும் கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஏவுக்கு 24 நாள்னு தெரியும், பிக்கு 16 நாள்னு தெரியும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் அப்படின்னா எந்த மாடலில் போடுவீங்க? நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடலில். சரிங்களா? நீங்கள் எனக்கு அந்த கொஸ்டின் மாடலில் போட்டு ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். நம்ம முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போதுமே இப்படி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். வெறும் அவங்க கேட்குறது எக்ஸாமில் போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க கேட்குறதையும் தாண்டி இந்த கொஸ்டின் இன்னும் என்னென்னலாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்டால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாதான் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் உங்களை கேட்குறது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா? அடுத்ததா 6வது கேள்வி.
ஏ ஒர்க்ஸ் 3 times as fast as பி. அதாவது ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க யாரு வேலை செய்யறதுமே சொல்ல. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் ஏ இத்தனை நாள்ல முடிப்பாரு, பி இத்தனை நாள்ல முடிப்பாருன்னு டேஸ் சொல்லியிருந்தாங்க. இங்க ஏவுக்கும் சொல்லல, பிக்கும் சொல்லல. எவ்வளவு நாள் கம்மியா எடுத்துக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் எவ்வளவு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பி இப்படின்னு 2 பேர். கரெக்டா? இதுல என்ன சொல்றாங்க? ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ 3 மடங்கு அதிகமாக வேலை செய்வார். ஸோ வேகமாக வேலை செய்கிறாங்கன்னா வேலை என்ன பண்ணுவாங்க? சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து ஒரு வேலையை எக்ஸ் டேஸில் முடிச்சிருவாரு அப்படின்னு வைப்போம். பி முடிக்கிறதுக்கு 3x டேஸ் ஆகும். ஏ தானே சார் 3 மடங்கு திறமையானவர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் கரெக்டு தான். நாம் இங்கே எடுக்கிறது டேஸ் எடுக்கிறோம். அப்போ 3 மடங்கு வேகமாக வேலை செய்வாருன்னா 3 மடங்கு சீக்கிரமே முடிச்சிடுவார் பாருங்க. இவரை விட இவருக்கு கரெக்டாமா டேஸ் இவருக்கு தான் 3 மடங்கு அதிகமாகும். ஸோ பி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுதுன்னா இவர் ஒரே நாளில் முடிச்சிடுவார்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ அப்படி முடிக்கிறதால என்னன்னா ஏ வந்து பியை விட 24 நாள் சீக்கிரமே முடிச்சிடறாராம். அதாவது இந்த எக்ஸுக்கும் 3xக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இவர் எக்ஸ் டேஸ்ல முடிப்பாரு, இவர் 3x டேஸ்ல முடிப்பாரு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னா மைனஸ். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் குறைவா, என்னை விட அவன் 7 தோசை அதிகமாக சாப்பிட்ருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இப்போ ஒரு 15 தோசை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா நான் ஒரு 8 தோசை சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம். என்னை விட அவங்க 7 தோசை அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த 15லேருந்து 8 மைனஸ் பண்ணா 7 கிடைக்குது இல்லையா? அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 24 நாட்கள் குறைவா, அவனை விட நான் 8 தோசை கம்மியாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, சாரி 7 தோசை கம்மியாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா 15லேருந்து 8 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த ஐடியா தான் இங்கே. அப்போ இவர் 3x டேஸு, இவர் எக்ஸ் டேஸு. ஸோ 3x வந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 24 கிடைக்குது. 3xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x ஈக்குவல் டு 24. ஒரு 2 12 24. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 12. ஸோ பாருங்க, ஏ அந்த வேலையை 12 நாளில் முடிப்பார். பிக்கு 3x 12 36 நாளில் முடிப்பார். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் இது. ஏ 12 நாள், பி 36 நாள். இப்போ நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாடல் என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து. இவ்வளோதான் விஷயம். கரெக்டா? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்ட்டு. இவர் 12, இவர் 36. முதல் கேள்வி ஞாபகம் இருக்கா? கீழே 2த்தையும் பெருக்கணும், மேலே 2த்தையும் ப்ளஸ் பண்ணணும். 12 36 கூட்டினோன்னா 48. முடிஞ்சிச்சு பாருங்க. ஒரு 12 12, 4 12 48. ஒரு நாள் 4, 9 4 36. ஸோ 1/9 தலைகீழ எழுதுனா 9/1. அப்போது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 9 நாளில் முடிப்பாங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. நமக்கு புரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஒரு இடம் மட்டும்தான், எக்ஸ் 3x. இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரியா? அடுத்ததா 7வது கேள்வி. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்? இங்கேயும் 2 பேரும் சேர்ந்துன்னு தான் கேட்டிருக்காங்க. இணைந்து, டுகெதர் அப்படிங்கிறது தான். கரெக்டா? அப்போ இந்த டுகெதர் அப்படின்னாலே 2த்தையும் ப்ளஸ், நம்ம அந்த 2 டேஸையும் அந்த ப்ளஸ் பண்ணி முதல் கொஸ்டின் மாதிரி போட போகிறோம். இங்கே ஆனால் ஒருத்தருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அமுதா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்வாங்களாம். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போ 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறாங்கன்னா இவங்க 18 நாளில் முடிக்கிறாங்கன்னா இவங்க எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? வெரி குட், 9 நாளில் முடிச்சிருவாங்க. 2 மடங்குன்னா நீங்கள் 2ஆல் பெருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணிடுவோம். 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறாங்க. இங்கே நம்ம சொல்கிறது டேஸு. அப்போ வேலையை வேகமாக செய்கிறாங்கன்னா டேஸை சீக்கிரமே முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அப்போது இவங்க 18 நாள்னா 2 மடங்கு வேகன்றதால 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். நமக்கு இவங்க எத்தனை நாளில் முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிடும். 3 மடங்கு அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அது. அப்போது அமுதா 18 நாளில் முடிப்பாங்க, அஞ்சலி 9 நாளில் முடிப்பாங்க. கொஷின் கேட்கறது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்ட்டு. அப்போ கீழே என்ன பண்ணணும்? 18 பெருக்கல் 9. 2 பேரும் சேர்ந்துன்றதால மேலே ப்ளஸ் பண்ணுறோம். 18 9 கூட்டணும்னா 27. ஒரு 9 9, 3 9 27. ஒரு 3 3, 6 3 18. ஸோ 1/6ன்னு கிடைக்குது. தலைகீழாக எழுதணும்னா 6/1. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6 நாட்களில் முடிப்பாங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? மொத்தமாக இந்த டாப்பிக்கில், அதாவது டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் மட்டும் லாஸ்ட் இயர் அவங்க 22 கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம்லையும் சேர்த்து ஏறக்குறைய ஒரு எக்ஸாமில் 1 இல்லை 2 கேள்வியாவது அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 22 கேள்விகள் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பேசிக்கானது. ஆக்சுவலாக வெறும்னே ஆடும் சப்பும் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை மட்டுமே வச்சு கேட்டிருந்தாங்க.
இதுக்கு அடுத்து பார்க்க போகிற எல்லா கேள்வியுமே இதுலேயே கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்லாம் கேட்டால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதால தான் இதுக்கப்புறம் வர்றது. ஸோ இதை ஒரு 3 பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். இதில் முதல்ல 7 கேள்வி முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற கேள்விகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் டீச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.